மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் தார்ச்சாலைகள் பாம்பு போல நெளிந்து கொண்டிருந்தன. ஜீப்பின் ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று முகத்தில் அறிய வருண், பிரியா, கார்த்திக் மற்றும் ரம்யா நால்வரும் உற்சாகமாக பாடிக்கொண்டு சென்றார்கள். சனி, ஞாயிறு மற்றும் அடுத்த திங்களும் அரசாங்க விடுமுறை என்பதால் இவர்கள் இந்த பயண திட்டத்தை போட்டிருந்தார்கள். வருண் தான் இந்த திட்டத்தின் நாயகன். மச்சான், இந்த இடம் யாருக்குமே தெரியாதுரா, கூகுள் மேப்பில் கூட இல்லாத பழங்கால கோட்டை இது. இவ்வாறு அவன் சொன்னபோது கார்த்திக் தன் கேமராவை பரிசோதித்துக் கொண்டிருந்தான். மற்ற இருவரும் உற்சாகமாக பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அதுதான் அவர்களின் கடைசி பயணம் என்று. வெல்கம் டு தி டார்க் லெஜர். அட்வென்ச்சர் பயணத்தில் அலாதி பிரியம் கொண்ட வருண் மற்ற மூவரையும் வற்புறுத்தி இந்த பயணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தான். நெடுந்தூர பயணத்தின் பின்னர் கிட்டத்தட்ட அவர்கள் செல்ல வேண்டிய இலக்கை மிக நெருங்கியிருந்தனர். மலையடிவாரத்தில் இருந்த ஓர் சிறிய தேநீர் கடையில் அவர்கள் நின்றார்கள். அவர்கள் செல்ல வேண்டியது அந்த மலைக்கு மேலேதான். அங்கே ஓர் முதியவர் அமர்ந்திருந்தார். உள்ளூர் வாசி போல இருந்த அவர்களை ஒரு விதமான வெறிப்புடன் பார்த்தார். அவருக்கு ஓரளவு விளங்கியிருக்க வேண்டும் இவர்களின் நோக்கம் என்னவென்பது. சில பல சம்பாஷணைகளின் பின்னர் அவர்களின் நோக்கத்தை உறுதிப்படுத்தியவர், தம்பி, மேலே போறீங்களா? வேணாம், அந்த மேலே ஏறுறது சுலபம், ஆனால் இறங்குறது உங்கள் கையில் இல்லை. இன்று அமாவாசை, அந்த நிழல்கோட்டை திருவிழா காணும், அதுவும் இரத்த திருவிழா. சூரியன் மறைவதற்கு முன்னர் திரும்பிடுங்க. இவ்வாறு கரகரப்பான குரலில் எச்சரித்தார். நண்பர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். இந்த ஊர்க்காரங்களுக்கு இதே வேலையா போயிட்டு பயமுறுத்தி டிப்ஸ் வாங்க பார்க்குறாங்க. இவ்வாறு ரம்யா கேலியாக சொன்னாள். அது அவரின் காதில் விழுந்திருக்க வேண்டும். ஆனால் பிரியாவின் மனதில் மட்டும் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது. வருண் பாக்கெட்டிலிருந்து 500 ரூபாயை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுத்தான். ஆனால் அவர் அதை வாங்காமல் அவர்களை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவர் பாட்டிற்கு சென்றார். அந்த மலைப்பாதையும் கரடுமுரடாக இருந்தது. ஒரு வழியாக அவர்கள் மலையின் உச்சியை அடைந்தனர். அதற்கு மேல் ஜீப் போகாது என்பதால் அது வாகனத்தை அதிலேயே பார்க் செய்துவிட்டு கோட்டையின் அடிவாரத்தை நோக்கி நடந்தனர். அவர்கள் கோட்டையின் அடிவாரத்தை அடைந்த போது மதியம் 2 மணியாகி இருந்தது. காடு மிகுந்த அடர்த்தியாக இருந்தது. மரங்களின் கிளைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து சூரிய வெளிச்சத்தை உள்ளே வரவிடாமல் தடுத்திருந்தன. கோட்டையின் வாசலில் நின்றபோது ஓர் பெரிய இரும்பு கதவு, துருப்பிடித்த இரும்பு கதவு, அதன் மேல் ஓர் விசித்திரமான சின்னமும் செதுக்கப்பட்டிருந்தது. அது ஓர் கையில்லா மனித உருவம். அந்த இரும்பு கதவுதான் அந்த கோட்டையின் நுழைவாயில். உள்ளே நுழைந்ததும் ஓர் விசித்திரமான அமைதி நிலவியது. காற்றில் மயானத்தின் சாம்பல் மனம் போல் ஓர் மனம் பரவியது. கார்த்திக் வீடியோ எடுக்க தொடங்கினான். காய்ஸ், இங்கே பாருங்க, இந்த சுவரில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கதையை சொல்லுது. இவ்வாறு விழித்தான். அந்த ஓவியங்களில் மக்கள் ஒரு உருவத்தின் முன் மண்டியிட்டு கிடப்பது போலவும் அந்த உருவம் மக்களின் நிழல்களை உண்பது போலவும் வரையப்பட்டிருந்தது. நால்வரும் வேறு வேறு திசைகளில் அந்த கோட்டையை ஆராயத் தொடங்கினர். ரம்யா ஓர் பழைய கிணற்றின் அருகே சென்றபோது உள்ளிருந்து ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. ஆனால் அவள் குனிந்து பார்த்தபோது உள்ளே இருட்டை தவிர வேறொன்றுமில்லை. இதை சொன்னால் மிச்ச மூவரும் தன்னை கேலி செய்வார்கள் என்பதால் இந்த அவள் மறைத்தாள். அத்துடன் அது ஒரு பறவையோ அல்லது பூச்சியின் சத்தமாகவோ இருக்கக்கூடும் என அவளை தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தினாள். கிட்டத்தட்ட மாலை 5 மணியை தாண்டி இருந்தது. வானம் இரத்த சிவப்பாக மாறத் தொடங்கியது. சரி, கிளம்பலாம் என்றான் வருண். ஆனால் அந்த இடத்தை விட்டு செல்ல வருணுக்கு உண்மையிலேயே விருப்பமில்லை. ஏற்கனவே சொன்னது போல் வருண் அட்வென்ச்சரில் மிகுந்த அலாதி பிரியமுள்ளவன். இருந்தாலும் மலையேறும் வழி மிகுந்த கரடுமுரடு என்பதால் வேறு வழி இல்லாமல் இருட்ட முன்னம் சென்றாக வேண்டும். அதனால் நால்வரும் வழியே வர எத்தனித்தனர்.
அவர்கள் கோட்டையிலிருந்து நுழைவாசலை வந்தபோதுதான் அவர்களுக்கு முதலாவது அதிர்ச்சி காத்திருந்தது. முதல் உள்ளே வந்தபோது இருந்த அந்த பெரிய துருப்பிடித்த இரும்பு கதவு இப்போதில்லை. அதற்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு பெரிய கருங்கல் சுவர் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? இந்த வழியாகத்தானே வந்தோம், 4 பேரும் ஒன்னாத்தானே வந்தோம் என்று கார்த்திக் பதட்டத்துடன் கேட்டான். இருந்தாலும் அவர்கள் சுதாகரித்து கொண்டு ஒருவேளை மாறி ஏதும் வந்திருக்கலாம் என யோசித்து வேறு வழியை தேடி கோட்டைக்குள் ஓடினார்கள். ஆனால் அவர்கள் எந்த பக்கம் சென்றாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஓவியங்கள் இருந்த அதே அறைக்கே வந்தார்கள். ஓர் மாயச் சுழற்சியில் அவர்கள் சிக்கிக்கொண்டது மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. திடீரென ரம்யா காணாமல் போனாள். ரம்யா ரம்யா என்று அவர்கள் கத்திய கத்தல் அந்த கட்கோட்டைக்குள் பலமுறைப்பட்டு எதிரொலித்து அவர்களின் காதுக்கே திரும்பியது. நெடுநேரத்தின் பின்னர் ஓர் இருட்டு மூலையில் ரம்யா அமர்ந்திருந்தாள். அவள் கையில் ஒரு பழைய எலும்பு துண்டிருந்தது. அவளது முகம் வெளிர் நிறத்தில் மாறி கண்கள் நிலைகுத்தி இருந்தன. அவன் வாரான், அவன் பசிக்கு நம்ம நிழல் வேணும், இவ்வாறு அவள் முணுமுணுத்தாள். மற்ற மூவரும் அதிர்ந்து போய் பயத்துடன் உறைந்து போய் நின்றனர். ஏற்கனவே அடர்த்தியான காடு, அதனை சூழ உள்ள மரங்கள் வெளிச்சத்தை மறைக்க தொடங்கியிருந்ததால் மேலும் இருட்டு சாதாரண சூழலை விட அடர்த்தியாக தோணியது. நேரம் செல்ல செல்ல கிட்டத்தட்ட 9 மணி ஆகிய பொழுது அவர்கள் வச்சிருந்த டோர்ச்சின் வெளிச்சம் மெல்ல மெல்ல மங்க தொடங்கியது. பிரியா அருகில் இருந்த ஒரு அறைக்குள் நுழைய முனைந்தாள். அது ஒரு ஒற்றை வாசல் கொண்ட அறை. அதற்கு நுழைவதற்கு தடையேதும் இருக்கவில்லை. அது அந்த கோட்டையில் வாழ்ந்த மன்னனின் ஏதோ அந்தரங்க அறை போல இருந்தது. அங்கே ஒரு பழைய டயரி இருந்தது. அது எழுதப்பட்டிருந்த வரிகள் இரத்தத்தை உறைய வைத்தன. இந்த கோட்டை கல்லால் கட்டப்பட்டது அல்ல, சாபத்தால் கட்டப்பட்டது. சூரியன் மறைந்த பின் இங்கே எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனது நிழலை இந்த நிலம் விழுங்கும். நிழலை இழந்தவன் மனிதனாக இருக்க மாட்டான். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது டோர்ச் முழுமையாகவே செயலிழந்தது. வேறு வழி இல்லாமல் கார்த்திக் தனது கேமராவின் நைட் விஷனை ஆன் பண்ணி மேலும் கீழும் அங்கும் இங்கும் பார்த்தான். அவனுக்கு எதிரில் வருண் நின்றான். திடீரென மேலே இருந்து, அதாவது கூரையிலிருந்து ஒரு கருப்புருவம் தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் நீண்ட நகங்கள் வருணின் தோளைத்தொட நெருங்கின. வருண் குனி என்று கார்த்திக் கத்தினான். வருண் தப்பினான். ஆனால் அந்த உருவம் இப்போது கார்த்திக்கை பெற்றி கொண்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கார்த்திக் அந்த இருட்டு அறைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டான். அவனது மரண ஓலம் அந்த கோட்டை முழுவதும் எதிரொலித்தது. இப்போது வருணும் பிரியாவும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். வேறு வழியில்லாமல் வருண் தனது பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து ஒன் செய்ய ட்ரை பண்ணான். ஆனால் அதனுள் பெரிய வெளிச்சம் பெறவில்லை. வேறு வழியில்லாமல் கீழே இருந்த நிலத்தை தடவி ஏதோ தடி போல் ஒன்றை எடுத்தான். அதில் பிரியாவின் துப்பட்டாவை சுற்றி அதனை கொளுத்தி அதனூடாக வெளிச்சத்தை வேறு செய்திருந்தான். அந்த வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் இருட்டில் இருந்த ரம்யாவை பார்த்தான். ஆனால் ரம்யா இப்போது மனித உருவில் இல்லை. அவளது நிழல் தரையில் இல்லை. அவள் ஒரு பேயை போல சுவர்களில் ஊர்ந்து அவர்களை தாக்க முனைந்தாள். வருண் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அருகில் இருந்த மேசையை தட்டினான். அங்கிருந்த ஒரு பழைய எண்ணெய் விளக்கு கீழே விழுந்து தரை முழுவதும் எண்ணெய் பரவியது. அந்த டயரியில் அந்த சிலையின் நிழலை அழிச்சாத்தான் இந்த சாபம் தீரும் என எழுதியிருந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். இவ்வாறு பிரியா அலறினாள். முன்னால் இருந்த சிலையின் நிழலை அழி இவ்வாறு கத்தி கொண்டிருந்தாள். கோட்டை நடுவே இருந்த அந்த பயங்கரமான சிலையின் மீது தீப்பந்தத்தை வீசினான் வருண். ஏற்கனவே படர்ந்த எண்ணெயில் தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் கோட்டையின் மூலைகளில் ஒளிந்திருந்த ஆயிரக்கணக்கான நிழல் உருவங்கள் அலறி துடித்தன. கோட்டை அதிரத் தொடங்கியது. கற்கள் சரிந்து விழத் தொடங்கின. அப்படியே வருணும் மயங்கி விழுந்தான். அடுத்த நாள் காலை பறைகளின் சத்தம் கேட்டு வருண் கண் விழித்தான். அவன் கோட்டைக்கு வெளியே புல்வெளியில் கிடந்தான். அருகே பிரியாவும் கார்த்திக்கும் மயங்கி கிடந்தனர். ஆனால் ரம்யாவை மட்டும் காணவில்லை. அவர்கள் தடுமாறி எழுந்து தங்கள் காரை நோக்கி ஓடினர். காரில் ஏறி அமர்ந்ததும் கார்த்திக் மெதுவாக பேசினான். நாம தப்பிச்சிட்டோம்ல? வருண்
கண்ணாடி வழியாக தன் நண்பர்களை பார்த்தான். அப்போதுதான் அவன் கவனித்தான், காரின் இருக்கையில் அமர்ந்திருந்த பிரியா மற்றும் கார்த்திக்கு நிழல் விழவில்லை. அவர்கள் இருவரும் கண்ணாடி வழியாக தெரியவில்லை. வருண் திகிலுடன் தனது பக்கத்து இருக்கையை பார்த்தான். அங்கே ரம்யா அமர்ந்திருந்தாள். அவள் கையில் வருணின் கேமரா இருந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், வருண், நீ மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்க. நாங்கள் எல்லாரும் அந்த நிழலோடு சேர்ந்துட்டோம். இப்போது எல்லாருமே சேர்ந்து செல்வோம். காரின் கதவுகள் தானாகவே பூட்டிக் கொண்டன. ஜீப் மீண்டும் அந்த காட்டை நோக்கி, அந்த கோட்டையை நோக்கி தானாகவே நகரத் தொடங்கியது. இது தி டார்க் லெஜர். இதே போல் மேலதிகமான வீடியோக்கள், மேலதிகமான அமானுஷ சம்பவங்கள் வேணுமென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.